உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் Rs 5000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி I முதல் புனியாண்டு வரை BE, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு அதிரடி செய்தி. கோலிவுட்டின் 2 மாபெரும் படைப்பாளிகள் இணைகிறார்கள். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இந்த செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. தமிழ் சினிமாவின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி இது. லோகேஷ் கனகராஜ் திரைக்கு முன் வருவது என்பது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அருண் மாதேஸ்வரன் ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர் போன்ற படங்களின் மூலம் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கியவர். அவரது படங்கள் யதார்த்தமான வன்முறையையும் ஆழமான உணர்வுகளையும் கொண்டவை. மேற்கத்திய நியோநாயர் படங்களுக்கு இணையாக அவரது படைப்புகள் பேசப்படுகின்றன. அவரது கதை சொல்லும் பாணி, கதாபாத்திர வடிவமைப்பு என அனைத்தும் தனித்துவமானவை. கேப்டன் மில்லர் சற்று மென்மையான தொனியில் இருந்தாலும் அவரது முந்தைய படங்கள் ரசிகர்களை உலுக்கின. லோகேஷ் கனகராஜ் உட்பட பல இயக்குனர்கள் அவரது படைப்புகளின் தீவிர ரசிகர்களாக உள்ளனர். அருண் மாதேஸ்வரன் இயக்குனராகும் முன்பே ஒரு கதையை எழுதி வைத்திருந்தார். அதன் பெயர் தேவதாஸ். இந்த கதையை அவர் கேப்டன் மில்லர் படப்பிடிப்பின் போது நடிகர் தனுஷிடம் விவரித்திருக்கிறார். தனுஷும் இந்த கதையை கேட்டு மிகவும் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தனுஷ் நடிப்பில் இளையராஜா வாழ்க்கை வரலாற்று படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனுஷின் முந்தைய கமிட்மெண்ட்கள் காரணமாக அந்த திட்டம் தாமதமானது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அருண் மாதேஸ்வரன் வேறு சில திட்டங்களிலும் கவனம் செலுத்தினார். லோகேஷ் கனகராஜுக்கு அருண் மாதேஸ்வரனின் ராக்கி மற்றும் சாணி காகிதம் படங்கள் மிகவும் பிடித்தமானவை. அந்த படங்களின் நேர்கோட்டில் இல்லாத கதை சொல்லும் முறை, துணிச்சலான வசனங்கள் மற்றும் வெளிப்படையான வன்முறை ஆகியவை லோகேஷை வெகுவாக கவர்ந்தன. அருண் மாதேஸ்வரனின் தனித்துவமான பாணி லோகேஷுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. அருண் மாதேஸ்வரன் தனது தேவதாஸ் கதையை லோகேஷிடம் விவரித்த போது லோகேஷ் உடனடியாக ஈர்க்கப்பட்டார். இந்த கதையின் வீரியமும் அருண் மாதேஸ்வரனின் இயக்கமும் லோகேஷை வெகுவாக கவர்ந்தன. கதையை கேட்ட லோகேஷ் இயக்குனராக அல்லாமல் கதாநாயகனாக நடிக்க சம்மதித்தார். இது கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இயக்குனர் மற்றொரு இயக்குனரின் படத்தில் கதாநாயகனாக நடிப்பது என்பது அரிதான நிகழ்வு. இது லோகேஷ் கனகராஜின் திரை வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். அவரது ரசிகர்கள் அவரை திரைக்கு முன் காண ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் வசூலில் படம் சாதனை படைத்துள்ளது. கூலி படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு இந்த புதிய படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனம் இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கூறப்படுகிறது. லோகேஷ் கனகராஜின் முதல் கதாநாயக அறிமுகம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இந்த செய்தி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரும் விருந்தாக அமையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.